சூசு என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா திடீர் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய பேர் என்ன பாக்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்றீங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸும் என்ன இன்டர்வியூ வச்சிருக்காங்க. ஆனா சூசு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப நல்ல தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் சேனலுடைய ஓனர் அவர்கள் தான் ஒரு டைரக்டர். படம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஏன்னா முன்னாடியே சொல்லக்கூடாது. பட் அந்த படத்துல நான் பயங்கர அடி வாங்கி எந்த இடத்துல வந்து அடி வாங்கக்கூடாதோ அந்த காட்சியில எடுத்தாரு. ஏன் சார் அப்படின்னா, நீங்க படம் வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அடி வாங்கின நேரம் கலைத்துறையில வந்து எந்த ரோலா இருந்தாலும் உயிரை கொடுத்து பணியை வச்சு நம்ம மனமோந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். காந்தாரா படத்தினுடைய வில்லன் கையில அந்த சீன்ல அடி வாங்கணும், உண்மையாலுமே அடியெல்லாம் விழுந்தது. பட் அது வாங்கின நேரமா என்ன தெரியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கலை நன்மணி அப்படின்னு ஒரு விருது வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சார் வந்து ஒரு விருது கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு விருது முப்பெரும் விழாவில் கொடுத்தாங்க. அப்புறம் கீத பாரதி, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் விருதுகளும் எங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு மனசு 2 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சதுக்கான விருது கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்ல, கலைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா பல கோடி சம்பாதிக்கலாம், ஆனா நம்ம யாருன்னே தெரியாம நிறைய பேர் போயிடுவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த உலகமே தெரியக்கூடிய ஒரே துறைனா அது கலைத்துறை மட்டும்தான். மூளை முடுக்கு இண்டு எல்லாத்தையும் தெரியக்கூடிய துறை அப்படியே திரைப்படத்துறை. அப்படிப்பட்ட துறையில நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். நீங்களும் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்னை மென்மேலும் கலைத்துறையில சாதனை படைக்க ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.